விழுப்புரம் அருகே போலீஸ்காரர் வீட்டிற்குள் புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து நகையை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தலைமை காவலர் கண்முன்னே அவரின் மனைவியின் தாலி செயினை பறித்தவர்கள் சிக்குவார்களா? விழுப்புரம் அருகே உள்ள கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் ராஜசேகர் என்பவர் தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறார். இவர் வளவனூரில் உள்ள தோப்பு காலனி பகுதியில் குடும்பத்துடன் வசிக்கிறார். வழக்கம் போல் பணி முடித்து இரவில் தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். இரவு உணவு அருந்திய பின்னர் மனைவி மற்றும் குழந்தையுடன் தூங்கச் சென்றுள்ளார். ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தபோது சத்தம் கேட்டு ராஜசேகர் எழுந்துள்ளார். அப்போது முகமூடி கொள்ளையர்கள் 3 பேர் அங்கு நின்று கொண்டிருந்ததை கண்டு அவரே சற்று திகைத்து போயுள்ளார். தலைமை காவலர் சுதாரிப்பதற்குள் கொள்ளையர்கள் அவரின் குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்துள்ளனர். சத்தம் போட்டால் குழந்தையின் கழுத்தை அறுத்து விடுவோம் என்று மிரட்டியுள்ளனர். அத்துடன் ராஜசேகரின் மனைவியின் கழுத்தில் இருந்த தாலி செயினை கழற்றி கொடுக்க கூறியுள்ளனர். அதற்கு அவர் சற்று யோசிக்கையில் குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து அழுத்தியதாக கூறப்படுகிறது. கத்தி இரும்பு ராடுடன் ஆக்ரோஷமாக இருந்த கொள்ளையர்களை பார்த்து குழந்தை அச்சத்தில் உறைந்து போயுள்ளது. பின்னர் திடீரென காவலரின் மனைவியின் கழுத்தில் அணிந்திருந்த 4.5 சவரன் தங்கச் செயினை அறுத்து கொண்டு அவர்கள் தப்பி ஓடி உள்ளனர். இது குறித்து வளவனூர் காவல் நிலையத்தில் தலைமை காவலர் ராஜசேகர் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தினர். மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். அண்மை காலமாக வளவனூர் பகுதியில் திருட்டு, வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சூழலில் தலைமை காவலர் வீட்டுக்குள் நள்ளிரவில் புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் அவரின் கண்முன்னே குழந்தையின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி நகையை கொள்ளையடித்து சென்றது மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் முகமூடி கொள்ளையர்களை விரைந்து கைது செய்ய போலீசார் துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.